ஜெய் ஸ்ரீராம். அப்பா ராமா, ஆசீர்வாதம் பண்ணுப்பா. ஜெய் ஸ்ரீராம். ஹனுமாரே, நான் உங்களோட ரோல் தான் பண்ண போறேன். நீங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜெய் ஹனுமான். ஜெய் ஸ்ரீராம். சாரி சார், சாரி. ராமாயணம் ரிஹர்சல் நடக்குதோ? ஆமா சார், கரெக்ட், அதேதான். எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். பிராமிஸா சார்? நம்ப மாட்டீங்க, நான் ஹனுமார் வேஷத்தை அட்டகாசமா போடுவேன். வாளையும் மாட்டிட பாருங்க. அப்ப நீ கம்ப்ளீட்டா கேரக்டர்ல இன்வால்வ் ஆயிட்டேன்னு சொல்ற? ஆமா சார். வேணும்னா ஒரு சீனை ரிஹர்ஸ் பண்ணி பார்க்கலாம். சரி சார், சொல்லுங்க என்ன சீன் பண்ணணும்? எனக்கு ஸ்கிரிப்ட் ஃபுல்லா மனப்பாடமா தெரியும். உங்ககிட்ட லைட்டர் இருக்கா? லைட்டரா? லைட்டர்? லைட்டரா? இருக்கு சார், இருக்கு சார், தரேங்க. இந்தாங்க சார். எனக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் இல்ல, இருந்தாலும் வச்சிருக்கேன். நான் கேட்டேனா? இப்போ எந்த சீன் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லு. நீங்களே சொல்லுங்க. உனக்கு அந்த சீன் ஞாபகம் இருக்கா? ராவணன் ஹனுமானோட வால்ல நெருப்பு வைப்பாரு. தெரியும் சார். கிளைமாக்ஸ். சோ நம்ம கிளைமாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். சோ அதுக்கு நீ முதல்ல மலை மேல ஏறிடு. சார் ஒரு நிமிஷம். ஜெய் ஸ்ரீராம். அடேங்கப்பா. ஜெய் ஸ்ரீராம். சீதா தேவி தெரியுறாங்களா? ஜெய் ஸ்ரீராம். ஆமா, லைட்டர் எதுக்கு வாங்குனீங்க? சார் சார் சார், விடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். நில்லு. ஏன் சார் அடிச்சீங்க? இப்பதானே திருப்பா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்பெல்லாம் உன் கவனம் வேலையில இல்லாம வேற எங்கேயும் இருக்கு. பொண்ணுங்களுக்கு கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஸ்லிப் ஆகி லைஃபை மிஸ் பண்ணிடாத. சாரி சார். டே 1/2. இப்போ நான் 3 வரைக்கும் எண்ணுவேன். உன்னோட வால்ல நான் நிஜமாவே நெருப்பு வச்சிருந்தேன்னா நீ எப்படி ஓடுவியோ அப்படி ஓடணும். 1 2 ஓடு. தேங்க் காட் அபி, நான் உனக்காக தான். என்னம்மா உனக்கு இன்னும் வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கு? நேத்து தானே ஆணி குத்துச்சு, அந்த வலி இன்னுமா இருக்கு? நீயே பேச மாட்ட பிரக்யா. நீ அதெல்லாம் வேணும்னு தானே செஞ்ச. நானா செஞ்சேன்? சும்மா அப்பாவை மாதிரி நடிக்காத. நீ அது எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் செஞ்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப நான் அதெல்லாம் எதுக்காக பண்ணேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. என்ன டார்ச்சர் பண்றதுக்கு தான், வேற எதுக்கு? ஓ மை காட், நான் உன்னை டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சிருந்தா உன்னை ஒண்ணு இல்லைன்னு பண்ணிருப்பையனும். என்னை தடுக்க இங்க இருக்கிற யாருக்கும் தைரியம் இல்ல. உன்னை டார்ச்சர் பண்றதுக்கு நான் அவ்வளவு தூரம் கீழே இறங்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்படியா? அப்படின்னா இது எல்லாத்தையும் நீ பண்ணலன்னு சொல்ல வரியா? அப்ப வேற யார் பண்ணது? உன்னோட வருங்கால கணவர் பண்ணிருக்கலாம். வாட் ரபிஷ். அபியா, அவன் அப்படி பண்ண போறான்? எதுக்கு? இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உன்கிட்ட சொன்னேன். நீ பொய் சொல்ற பிரக்யா. நான் எதுக்கு பொய் சொல்லணும்? எதையாவது மறைக்கணும்னு நினைக்கிறவங்க தான் பொய் சொல்லுவாங்க தனு. அண்ட் பயந்தவங்களும் பொய் சொல்லுவாங்க. எனக்கு இங்க யாரை பார்த்தும் பயம் இல்ல. எனக்கு புரியாம தான் கேக்குறேன். எப்பவும் பெட்டுக்கு லெஃப்ட் சைடு தானே படுத்து தூங்குவாரு. நேத்து எதுக்கு திடீர்னு உன்னை ரைட் சைடு வான்னு கூப்பிடணும்? நல்ல குழம்புடி. ஓ, நல்லா புரிஞ்சிருச்சு. நீ புதுசா அந்த ஸ்டோரியை கிரியேட் பண்ணிருக்க. நான் அபி மேல சந்தேகப்படுவேன்னு நினைக்கிறேன், ரைட்? நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க தனு, எனக்கு கவலை இல்ல. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உன்கிட்ட சொன்னேன். இதுக்கப்புறம் நீ ஆச்சு, உன்னோட வருங்கால கணவராச்சு. டேக் கேர். அபி எதுக்காக அப்படி பண்ண போறான்? நான் அவன்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
சொல்றாங்களே, இங்க என்ன பண்றீங்க? நீயும் தான் என்ன பயமுறுத்துன. அப்போ என்ன மாதிரியே நீயும் ஏமாத்திட்டியா? என்ன? இரு சொல்றேன். நான் அங்க இருந்து பார்த்தேனா, இங்க யாரோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. தோ இதுக்குள்ள கிட்ட வந்து பார்த்தப்போ நான் பார்த்தேன்னு சொன்னல ஒரு உருவம். அங்கிருந்து பார்த்தேனே, அது காணாம போச்சு. எங்க போச்சுனே தெரியல. நானும் இதுக்குள்ள போய் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். ஒண்ணுமே புரியல. எப்படி காணாம போயிருக்கும் தானோ? ஒரு நிமிஷம். ஆமா, உங்களுக்கு வீட்ல வேற எதுவும் வேலையே இல்லையா? சும்மா வெட்டியா கதை பேசுறீங்க. ஏய் ஹலோ மேடம், நான் ஒண்ணு உன்ன மாதிரி வெட்டி இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்குன்னு ஒரு புருஷன் இருக்காரு, அதோட 2 பசங்க வேற இருக்காங்க. ஒரு நாளைக்கு இந்த வீட்ல எவ்வளவு வேலை பாக்குறேன் தெரியுமா? முதல்ல காலையில நான் பசங்களை எழுப்பணும், அதுக்கப்புறம் அவரை எழுப்பணும், அதுக்கப்புறம் நான் பசங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் நான் அவருக்கு வேற தனியா டிஃபன் ரெடி பண்ணணும், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவரை ஆபீஸ்க்கு அனுப்பணும், ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பசங்களை ஹோம்வொர்க் பண்ண வைக்கணும், அதுக்குள்ள அவர் ஆபீஸ்ல இருந்து தனுவும் காணாம போயிட்டாளா? மைத்திலி, என்னடி நடக்குது? ஒருவேளை இந்த இடத்துக்கு வரவங்க எல்லாம் காணாம போயிடுவாங்களா? கடவுளே! இந்த நிக்கில் எங்க போயிட்டான்? ஹலோ, நீ எங்க இருக்க? வீட்டுக்கு வெளியில தான் இருக்க. ஏன் என்ன பார்க்கணுமா? உள்ள வரட்டுமா? வேண்டாம், நீ உள்ள வரவே வேண்டாம். திரும்பி பார்க்காம எங்கேயாவது போயிடு. இங்க பாரு, அடுத்த தடவை நீ இந்த வீட்டுக்கு வந்தாலும் என்கிட்ட நெருங்கி வர வேலையில வச்சுக்காத. ஆலியாவும் தனுவும் என்கிட்ட சொன்னபடி இந்நேரம் அபிக்கும் தனுக்கும் கல்யாணம் நடந்து சொத்து எல்லாம் தனு பேருக்கு மாறி அவ அபிக்கு டிவோர்ஸும் கொடுத்து முடிச்சிருந்துருக்கணும். ஆனா இங்க என்னடானா, அவங்க இன்னும் கல்யாண பேச்சே ஆரம்பிக்கல. அது மட்டும் இல்லாம அந்த பிரக்யா வேற திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இந்த வீட்டுல என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை தனு என்ன முட்டாளாக்கி ஏமாத்தணும்னு நினைக்கிறாளா? பிரபா, நான் இதோட 2 காஃபி குடிச்சிட்டேன். பாட்டி ஏன் இன்னும் வரல? அதோ வந்துட்டாங்க. பாட்டி, என்னாச்சு பாட்டி? வரதுக்கே இவ்ளோ நேரம்? நீங்க எங்க மாட்டிக்கிட்டீங்க? உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம். அக்காவே வந்துட்டா. அது ஒண்ணும் இல்லம்மா, இந்த இந்துவுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. அதனால எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே நிழல் மாதிரி சுத்திட்டு இருக்கா. அவளை ஏமாத்திட்டு வர்றதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி சொல்லுங்க, நம்ம பிளான் எது வரைக்கும் வந்திருக்கு? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல பாட்டி. எதிரி மூவ் என்னன்னு தெரிஞ்சாதானே நாம ஏதாவது பண்ண முடியும். இப்பதான் முன் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு தனுவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி நானும் அவர் தானே கூட்டிட்டு வந்தோம். அப்ப வர வழியில நான் வேணும்னே அவளை வம்பு கிழித்தேன். அப்ப அவ திடீர்னு வயலண்ட் ஆகி கோவத்துல என் கழுத்தை பிடிச்சிட்டான். இந்த விஷயத்தை ஏன் நீ முன்னாடியே சொல்லல? சாரி அம்மு, மறந்தே போயிட்டேன். அவ நடந்துக்கிறத பார்த்து அவரே டென்ஷன் ஆகி அவளை சமாதானப்படுத்திட்டாரு. அதனால தான் நான் பெருசுப்படுத்தல. அக்கா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ என்கிட்ட மறைக்கவே கூடாது. அம்மோ, இந்த விஷயம் தனுவை தான் பாதிச்சிருக்கு. அது நமக்கு முக்கியம் இல்ல. அபியை எது பாதிக்குதோ அதான் நமக்கு முக்கியம். நீ எதை சொல்ற? நேத்து நடந்த விஷயத்த நீ மறந்துட்டியா? அபி கண்ணத்துல உன் லிப்ஸ்டிக் இருந்துச்சே. தனுவுக்கும் அபிக்கும் நடுவுல நீதான் இடைவெளி ஏற்படுத்துறேன்னு அபி நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நான் எதுக்கு அப்படி பண்ண போறேன்? அக்கா, அவருக்கு அப்படி தோணுதுன்னா தோணட்டுமே. அவர் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். எனக்கு இப்போ ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு. என்ன? அக்கா, உன்னை நல்லா யோசிச்சு பாரு. அவளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது நீ பேசுறத கேட்டு அவ டென்ஷன் ஆனான்னு சொன்ன. ஒருவேளை அதே மாதிரி மாமா அவகிட்ட ஏடா கூடமா பேசினாலோ இல்ல கோவப்பட்டாலோ தனு டென்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அவ கண்டிப்பா கோவப்படுவா, இன்செக்யூரா கூட ஃபீல் பண்ணுவா. அவ அப்படி இன்செக்யூரா ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பா அவ பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாள்ல. ட்ரைலா இல்ல 100% அவனை பார்க்க போவா. இந்த ஐடியா நல்லதா இருக்கு. அந்த நிலைமையில அவ பாய் ஃப்ரெண்ட பார்க்க ட்ரை பண்ணனா நிச்சயமா நம்ம கிட்ட மாட்டிப்பான். என்ன பேசுற நீ? அவர் எதுக்கு தனுவை திட்ட போறாரு? அவர் தான் தனு மேல ரொம்ப அக்கறையா இருக்காரே, முக்கியமா அந்த குழந்தை மேல. என்ன வாயை திறக்க விடுறது இல்லையே? எக்ஸாக்ட்லிக்கா, மாமா குழந்தை மேல அக்கறையா இருக்காரு. கரெக்ட்.